சென்னை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாமக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை தினத்தில் 38வது ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் மாவட்டம் தோறும் கட்சி நிர்வாகிகள் கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பாமகவில் இருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்த நிர்வாகிகள் மீண்டும் பல தாய் கழகத்திற்கு வர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை இணைப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் பாமக சார்பிலும் இளைஞர்களை அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கான அந்த பதவி பொறுப்பு உள்ளிட்டவைகள்லாம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவிடம் அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டிய கடமை நமக்கு கட்டாயம் இருக்கிறது என்று நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சில நாட்களில் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அப்படி கூட்டும் பொழுது முழு அதிகாரமும், அதாவது பாமகவினுடைய கட்சியினுடைய முழு அதிகாரமும் அன்புமணி ராமதாஸாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், கட்சியினுடைய கட்டமைப்பை எவ்வாறு மேம்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வழங்கியிருக்கிறார். தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாமக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை தினத்தில் 38வது ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் மாவட்டம் தோறும் கட்சி நிர்வாகிகள் கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பாமகவில் இருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்த நிர்வாகிகள் மீண்டும் பல தாய் கழகத்திற்கு வர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை இணைப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் பாமக சார்பிலும் இளைஞர்களை அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கான அந்த பதவி பொறுப்பு உள்ளிட்டவைகள்லாம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவிடம் அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டிய கடமை நமக்கு கட்டாயம் இருக்கிறது என்று நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சில நாட்களில் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அப்படி கூட்டும் பொழுது முழு அதிகாரமும், அதாவது பாமகவினுடைய கட்சியினுடைய முழு அதிகாரமும் அன்புமணி ராமதாஸாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், கட்சியினுடைய கட்டமைப்பை எவ்வாறு மேம்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வழங்கியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.